உங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப எக்காலமா பேச ஆரம்பிச்சாங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்கல. தேவன் அனுமதித்து கொடுத்தா விசுவாசத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சாட்சியமாக யோகா இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடிய அந்த காரியத்துக்கு புறம்பாக யோகனுடைய சகோதரர்கள் பேசணும்னே ஆண்டவருக்கு பிடிக்கல. அவருக்கு கோபம் வந்துச்சு. ஸோ ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ என்ன பண்ண, உன்னுடைய சகோதரர்களுக்கு ஜெபித்துக் கொள், உன்னுடைய ஸ்நேகிதர் உன்னை ஆறுதல் படுத்த முடியாத அந்த ஸ்நேகிதருக்காக ஜெபிக்கணும், என்னுடைய கோபம் அவ்வளோ மேல உண்டாக்குது அப்படின்னோடனே அவ்வளோ கஷ்டத்துல இருந்தும் யோகா என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. தேவன் அந்த யோகனுடைய ஜெபத்தை கேட்டார். யோகு தன்னுடைய விஷயத்துக்காக ஜெபிக்கல. பாருங்க, அதான் ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்ல வந்தேன். யோகு தன்னுடைய விஷயத்துக்காக ஜெபிக்கல, தன்னுடைய சகோதரர்களுக்காக ஜெபித்தார். ஆண்டவர் பாருங்க, ஒரு ஜெபத்துல 2 விடுதலை பாருங்க. அவர்களே விடுதலை செஞ்சார், யோகை விடுதலை செஞ்சார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நாம் கூடி வருவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படி மற்றவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது உண்மையில நீங்க உங்க விஷயத்துக்காக நீங்க ஜெபிக்கலைன்னாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் செய்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க ஒருவேளை 27 நாள் 21 நாள் இல்ல 40 நாள் ஃபாஸ்டிங் போன்ற ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறத விட பெட்ரு நீங்க மற்றவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்தீங்கன்னா இந்த 40 நாள் நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில நாட்களுக்குள்ளாக சில நேரத்துல நீங்க ஜெபிக்க முளைந்தால் போட்ட உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னன்னா வேதத்துல நிறைய தத்துவங்கள் இருக்கு. ஆண்டவர் அந்த தத்துவங்களின்படி, உடன்படிக்கையின்படி தான் ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அதனால நாம அநேக நாள், ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு வருஷம் ஆச்சு. போன பிப்ரவரியில நினைக்கிறோம், பிப்ரவரி லாஸ்ட்ல சர்ச்சை முடிஞ்சது இல்லைங்களா? மார்ச்ல இருந்து லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்குலாம் மார்ச் போனோமா? மார்ச்ல இருந்துச்சு. அதுக்கு பிறகு 22 இன்னைக்கு 21 ஜனவரி பிப்ரவரி 21 கம்ப்ளீட் ஒரு 1 இயர், ஒரு வருஷம் ஃபுல்லா 2020 முழுவதும் நம்ம ஆராதிச்சோம். வீடுகளில் இருந்து ஆராதிச்சோம். சிலர் வீடுகளை போக முடியாம, மற்றவர்களுக்கு போக முடியாது, நிறைய நெருக்கங்கள் கூட போன ஒரு வருடம். தேவன் ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. மேல ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கலாம். அதனால நமக்கு ஏர்லியராகவே ஆராதனை வைக்கிறோம். நான் 10 மணிக்கு மேலே தான் ஸ்டூடெண்ட்ஸ் 10:30 போல தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க லைப்ரரி படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம 9 o'clock ஷார்ப்பாக ஆராதனை வச்சுருக்கிறோம். ஸோ தயவுபடி நீங்கள் 9 o'clock வரதுக்காக முயற்சி பண்ணணும். பாடல்கள் பாடி நம்ம துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். ஸோ ஆராதனை முடிஞ்சப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். சவுண்ட் அவ்வளோ வெளியில் போகலாம், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மற்றபடி புதன்கிழமை நம்மளுக்கு இங்கே பைபிள் ஸ்டடி இங்கே தொடர்ந்து இருக்கும். அதுக்காக நீங்கள் தொடர்ந்து வாருங்க. பிரைட் நீங்களும் கூட பைபிள் ஸ்டடியெல்லாம் கலந்து கொள்ளுங்க. கொஞ்சம் ஆக்டிவாக நீங்கள் ஆவிக்குரிய காரியங்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக பைபிள் படிக்கிறீங்களே, தொடர்ந்து இடையில படிங்க. நான் நமக்கு ஆவிக்குரிய காரியங்கள் நிச்சயமா நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம எதை செய்தாலும், ஆவிக்குரிய காரியங்கள் எதை செய்தாலும் அது கனிகளை கொடுக்குது. கனிகளை கொடுக்கணும். நம்மளுடைய அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். தாய் தகப்பனும் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக இருக்காங்க. பிள்ளைகள் பெரியாரான பிறகு அவங்க நம்ம சொன்னோடி கேட்க மாட்டேங்கிற, அவங்க இஷ்டத்துக்கு போறாங்கன்னா அப்ப நம்ம சங்கடப்படுறதுக்கு காரணமாயிருக்காங்க. இப்போ நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகளா வாழ்ந்தோம்னா பெரிய ஆகணும்னு நம்மளுக்கு கீழ்படிவாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளா இருப்பாங்க, தேவனுக்கு பயந்த பிள்ளைகளா இருப்பாங்க, தவறான வழிகளில் போகாமல் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம தான் முன்கை எடுத்து செய்யணும். ஸோ அதனால கொஞ்சம் ஆக்டிவா இந்த காலையில் தொடர்ந்து ஜாப் பண்ணுங்க. பைபிள் ஸ்டடியில் கலந்து முயற்சி பண்ணுங்க. ஜஸ்ட் 1 hour தான், 7:30 to 8:30 எவ்ரி வெட்னஸ்டே. அது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஆண்டவர் 2 வருஷமா ஜெபிச்சு ஆண்டவர் அதை எடு அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த சப்ஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குடும்பம் அது என்ன, குடும்பம்னா என்ன, கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எப்படி அந்த குடும்பத்தோட சேர்ந்து காரியங்களை சொல்ற மாதிரி ரொம்ப முக்கியமான காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் நம்ம நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி அந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தயவு பண்ணி அதை அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு வாரம் மிஸ் பண்ணாமல், டியூட்டி இருந்துச்சுன்னா ஓகே, டியூட்டி இல்லைன்னு தயவு பண்ணி நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த காரியத்தை தொடர்ந்து வாருங்க. இந்த வெள்ளிக்கிழமை நம்ம சர்ச்சில் அந்த வீடு ப்ரேயர் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ப்ரேயர் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக் நம்ம சர்ச்சில் வைக்கிறோம். வெள்ளிக்கிழமை 7:30 to 8:30. ஸோ தயவு பண்ணி அதுக்காக நீங்கள் சாயங்காலத்தில் இங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
மற்றபடி ஏதாவது மாற்றங்கள் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ புதன்கிழமை நம்ம பைபிள் ஸ்டடி இருக்கும் 7:30, வெள்ளிக்கிழமையும் 7:30 to 8:30, ஜஸ்ட் 1 hour தான் அந்த ப்ரேயர் இருக்கும். ஸோ அதுலேயும் கலந்து கொள்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. இன்னும் ஆத்மாக்களை தேவன் கொண்டு வரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அந்த இடத்துல இருந்தபோது நாம் சபையில ஆத்மாக்கள் நிறைய வந்தாங்க. நான் பிசாசு என்னென்ன காரியங்கள் பண்ணான்னு தெரியல, அதெல்லாம் உடைச்சு வந்தவர்கள் எல்லாம் விதவிதமான காரியங்களை செஞ்சு எடுத்து போனாங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். மற்றவர்களுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் ஆராதனையை பற்றி சபையை பற்றி சொல்லுங்கள். அவர்களை அழைத்து வாருங்கள். எஸ்பெஷலி கவுன்சிலிங்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னுடைய நம்பரை கொடுங்க. உங்களுக்கு அனுப்பின அந்த வாட்ஸ்அப்பில் வந்து சர்ச்சோட ஃபுல் அட்ரஸ் இருக்கும். அதோட சேர்த்து என்னுடைய மொபைல் நம்பரையும் கொடுங்க. அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு சொல்லுங்க. ஃபேமிலி இண்டிவிஜுவலாக இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் யாருக்கான பிரச்சனைகளை வச்சு கவுன்சிலிங்காக பகல் முழுவதும் நான் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் நீங்கள் வந்து 4 பேர் உபவாச ஜெபத்தில் இருக்கிறோம். ஸோ நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக இன்னும் ஆத்மாக்களை தரும்படியாக. நம்மளுக்கு வந்து இது ஒரு பெர்மனண்டான இடம் கிடையாது. ஒரு வேளை 5 வருஷம் 6 வருஷம் எவ்வளோ ஆண்டு கொடுக்குறான்னு பட் பெர்மனண்டான இடம் வேணும். நான் உங்களுக்கு தெரியும் சவுண்ட் சிஸ்டம்லாம் கொண்டு வந்து வச்சு பார்த்தா பயங்கரமான சத்தம். அதனால நானே பிள்ளைகளெல்லாம் சொல்லிட்டேன், வேணாப்பா பெரிய சவுண்டாக இருக்குது வேணாம். அதெல்லாம் வந்து நல்ல விஷயம். நம்ம இப்படி பேசுறதே தாராளமாக இந்த பாடல கேட்குது. ஆராதனை பண்ணுறது கொஞ்சம் கூட சத்தம் வெளியில் இருக்கும். அதெல்லாம் வெளியே போய் பார்த்தேன் எப்படி சவுண்ட் வருது. நீங்கள் கூட வரப்போ அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் சவுண்ட் இருக்குல்ல கீழே. ஓகே, நோ ப்ராப்ளம். அது வந்து ஏர்லி மார்னிங் வருஷத்துக்கு நம்ம இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் சவுண்ட் வெளியில் போக தான் செய்யும். அது ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, ஆங்கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் வாடகை கொடுக்குறோம், அவங்களும் வாடகை கொடுக்குறோம். அதனால இந்த ஏர்லியர் டைமில் வச்சுருக்கோம். 7, 9 to 10:30 வருஷம் டைம்னா அப்போ வந்து அப்போ தான் ஜஸ்ட் இவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சண்டே இல்லைங்களா, லேட்டாக தான் எல்லாம் வருவாங்க. அதனால ப்ராப்ளம் கிடையாது. வெனஸ்டே ஃப்ரைடேலாம் நம்ம ஒரு பாட்டு 2 பாட்டு வீட்டில் பண்ணலாம். அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் அவங்க இருக்காது. டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வாசிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. காரியங்களை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். சில காரியங்களுக்காக நீங்கள் சுருக்கமாக ஜெபிங்க. தெரியும் உலகம் முழுவதும் கொரோனா நம்ம பாருங்க சிஸ்டர் சொல்லி ஒரு இது தெர்மோமீட்டர் வாங்கணும். வெளியில் உங்களுக்கு அந்த டிஸ்பென்சரு இதெல்லாம் வச்சுருக்கிறோம். தேவ கிருபையால தேவன் இது வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுத்தாங்க. அதோட அன்சா சிஸ்டர் சொன்னாங்க, யாரோ ஒரு சிஸ்டர் கூட உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரே பயம், ஐயோ பாசிட்டிவா இருக்கும். அந்த முன்னுக்கு வரப்பாங்க சிஸ்டர். நம்மை பாதுகாக்கிறது சானிடைசர் கிடையாது. ஆமென். நம்மை பாதுகாக்கிறது யாரு? தேவாதி தேவன். அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது நம்ம மேல தளிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நாங்க ஜெபித்தோம். ஜெபித்தது எதுக்கு தெரியுங்களா? சிஸ்டருக்கு நோய் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கல. சிஸ்டருக்கு விசுவாசம் தான் அதிகமாகணும் நான் ஜெபிச்சேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வந்தா போதும். அந்த தொற்று நம்மளை வராதபடி பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கிறார். அதனால நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது. இருந்தாலும் மற்றவர்களுக்கு வெளியிலிருந்து திடீர்னு வர்றாங்க, என்ன பெரிய ஆளுக்கெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ்க்காக அந்த சேர் கூட தனியாக போட்டுருக்கோம். யாராவது வந்து அவங்களுக்கு ஒரு தவறான எண்ணங்கள் உண்டாகக்கூடாது அப்படின்றதுனால நம்ம இதுக்குள்ள இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ள நம்ம தெளிக்கப்பட்டு அதுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிறோம். அதனால எந்த வித அதான் பிள்ளைகளே அம்மாவை எல்லாம் நான் கூப்பிட்டு வர சொன்னேன். 10 வயசுக்கு கீழே வரக்கூடாது, 20 வயசுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எந்த முறையில் அதை பாதுகாப்பாக அவங்க அரசாங்கம் சொல்லக்கூடிய பாதுகாப்பையும் நம்ம செய்கிறோம். அதுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய ரத்த கோட்டைகளை மறைத்து கொண்டு வரும்படியாக. ஸோ அதனால் தொடர்ந்து அந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. சபையை பற்றி, நம்முடைய ஒழுங்குகளை பற்றி, டைமிங்கை பற்றி மற்றவங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அனுப்பிவிடக்கூடிய அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ், SMS நீங்கள் மற்றவர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க வர்றாங்களே இல்லை அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து ஒரு ஞாபகம் இருக்கா, 2020 நம்ம ஒரு அதில் எப்படி பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எல்லாம் பண்ணணும். டைம் அவசரமாக இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுனால எவ்ரி 15 to 15 தான் நம்மளுடைய 1 month முடியுது, வாடகை கொடுக்க முடியுது. ஸோ சரி, காசு கொடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, எல்லாம் செட் பண்ணி வந்தால் இன்னொரு வாரம் ஆகும். முடியாது அப்படின்னால தான் சரி பாதி வழி அப்படியே ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இனாகிரேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பொதுவாக கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு சார்ட்
காரியங்களை சொல்லி சபைக்காக 52 புது ஃபேமிலிகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். நீங்க இடையில மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க, நீங்க வைத்துக் கொள்ளுங்க பைபிள் வைக்க சொல்லி தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்க. இந்த வருடம் ஆண்டவரோட காரியத்தை செய்வாங்க நிச்சயம் விசுவாசிக்கிறேன். கடந்த நாளில் தொடர்ந்து அந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அவ்வளோ ஆண்டவர் சொன்னா திரும்ப அந்த விஷயத்துக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. 8 பாயிண்டை வைத்து டெய்லி நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு 5 ஸ்தோத்திரம் 10 ஸ்தோத்திரம் நீங்க அதுவே இந்த பாயிண்ட்டுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இதை நீ செய்து தந்தபடியால், இதை முடித்து கொடுத்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஜெபியுங்கள். அப்போதான் ஆத்மாக்களை கொண்டு வருவார். ரோட்ல வழியில நீங்க மற்றவர்கள் பலகரப்ப இயேசுவுக்கு சொல்லுங்க. நிறைய ட்ராக்ஸ் வச்சிருக்கிறோம். தயவு பண்ணி நீங்க ட்ராக்ஸ் எடுத்து மற்றவர்கள் கொடுங்க. அந்த ட்ராக்ஸை அதில் நம்ம அட்ரஸை ப்ரொபஸ்டாக பண்ணி கொடுக்குறேன், மொபைல் நம்பர் கொடுக்குறேன். இயேசுவை பற்றி அது ஒன்றும் தவறாக மற்ற தேவர்கள் அவர்களுடைய தேவர்களை குறை சொல்ல மாதிரி ஒன்றும் கிடையாது. அது ஏஞ்சல் டிவியோட ட்ராக் நம்மகிட்ட இருக்கிறது. ஜஸ்ட் பைபிள் வேர்டு மட்டும்தான். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீக் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நான் அல்மாரி எல்லாம் ஃபில் பண்ணல, எல்லாம் பேக் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் ட்ராக்ஸ் இங்கே வச்சுடுறேன். நீங்கள் தயவு பண்ணி போகிறப்ப அந்த ட்ராக்ஸ் ஒரு 5 ட்ராக்ஸ் ஒரு வாரத்தில் 2 ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. 5 பேருக்கு ஜெபத்தோட கொடுங்க. வசனம் அது ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வசனங்கள் மட்டும்தான். ஸோ அவங்க படிக்கட்டும். ஹிந்தியில் இருக்கிறது, தமிழ்ல எனக்கு தமிழ் இருக்காங்க, ஹிந்தியில் தான் எனக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுங்க. சர்ச்சினுடைய ஸ்டாம்ப் அதுக்கு பின்னால் புது அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதை பண்ணி கொடுக்குறேன். என்னோட மொபைல் நம்பரை வச்சு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை ஜெபத்தோட பார்க்குறவங்களுக்கு கொடுங்கள். ஜெபிங்க. முடிகிற அளவுக்கு ஒரு நாள், முடிகிற நாட்கள் ஒரு நாள் 3 நாள் வாரத்தில் ஒரு வாசல் இருங்க. முடிஞ்ச வெள்ளிக்கிழமை நீங்கள் வாசல் இருங்க. சாயங்காலம் வந்து ஜெபிக்கிறோம். வீடுகளில் தொடர்ந்து ஜெபம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்து. ஸோ நான் தயவுபடி திரும்ப உங்களை சொல்கிறேன். സിസ്റ്റർ ജെബിയോട് പറയാണ്, ആഹാരം ഉണ്ടാക്കണം എന്നുള്ള ഭാരത്തിൽ പ്രാർത്ഥന ഓടി ചെയ്യരുത്. നമുക്ക് ആഹാരം വേണ്ട, നമുക്ക് ആഹാരം വേണ്ട. പച്ചവെള്ളം തന്നാലും മതി, ഞങ്ങൾ സന്തോഷമായിട്ട് കുടിച്ചോളാം. പക്ഷെ ദയവ് ചെയ്ത് പ്രാർത്ഥന വെക്കണം. ജോബിനോട് ഞാൻ സംസാരിക്കാം. പ്രാർത്ഥന വെക്കുന്നത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ, കുടുംബത്തിൽ, കുഞ്ഞുങ്ങൾക്ക്, ഭാവിക്ക്, നമ്മുടെ പ്രൊഫഷനെ ഒക്കെ അത് വലിയ അനുഗ്രഹമായി ദൈവം മാറ്റും. സഭയിലുള്ള 2 പേരാണെങ്കിലും മറ്റുള്ള വീടുകളിൽ വെക്കുമ്പോൾ നിങ്ങൾ ജസ്റ്റ് വന്ന് അവരോടുകൂടെ ചേർന്ന് ആ കുടുംബത്തെ അനുഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിക്കണം. വലിയൊരു അനുഗ്രഹമായി ഭാവി നമ്മൾ ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம என்ன செஞ்சாலும் நீங்க ஒரு காரியத்தை நினைச்சுங்க, நம்ம ஒரு விதையை விதைப்பதை போல. ஆமென். சாமானியமா ஒரு ஞானம் இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் தெரியும், நம்ம ஒரு விதையை விதைச்சாச்சுன்னா அடுத்த நாளே போய் நம்ம ஒரு நாள் பார்க்க மாட்டோம் அதுல பலன் வந்துச்சா இல்லைங்களா? ஏன்னா அந்த உலக தத்துவம் நமக்கு தெரியும். ஒரு விதை விதைச்சாச்சுன்னா அதுக்கு சில நாட்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அந்த விதை மண்ணுக்குள்ள போய் அது மரித்து அந்த விதையிலிருந்து ஒரு புது ஜீவன் வந்து அது செடியாக வந்து ஒரு மரமாக மாறி அதற்கு அது கனி கொடுக்கும். அதே போலதான் ஆவிக்குரிய காரியங்கள்ல பாருங்க. இப்ப என்னுடைய நான் தான் திருமணம் பண்ணதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னால ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு எப்படிப்பட்ட மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்காக ஜெபிச்சப்பே ஜெபம் ஆரம்பிச்சு. அப்ப விதைச்ச விதை இப்ப உட்கார்ந்து இருக்கிறது மரங்கள். இப்ப பாருங்க, எங்களுடைய பிள்ளை என் மகன் பிறந்த அன்னைக்கு இருந்து என் மகனுடைய திருமணத்துக்காக அவனுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ண நல்ல ஆசீர்வாதமான ஒரு பெண்ணு அந்த மரபாளா வரணும் அவனுக்காக மகளுக்காக அப்பதான் ஜெபம் பண்றேன். டெய்லி அவங்கள முன்னாடி வச்சு டெய்லி அதுதான் இப்போ ஜெபம் பண்ணிக்கலாம். அன்னைக்கு எவ்வளோ என் பையனுக்கு இப்போ 17 வயசு ஆயிடுச்சு. 17 வருஷமா அவனுடைய திருமணத்துக்கு அவன் பிறக்கிறப்ப எப்ப என்னோட மனைவி கர்ப்பவதியா இருக்கான்னு தெரிஞ்சப்ப அன்னைக்கு இருந்து அவருடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது விதை, ஆவிக்குரிய விதை. அந்த விதையை தான் எதிர்காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, அருமையான ஒரு ஆசீர்வாதம் பலதாக கொடுப்பார். ஸோ அதனால நீங்க ஜெபம், வேதவசனம் படிக்கிறது, சர்ச்சில் வர்றது, தேவனை ஆராதிக்கிறது அது ஒரு அலட்சியமா நினைக்கவே கூடாது. நம்ம அதை எதை செய்தாலும், ஒருவேளை நம்ம மனிதன் செய்யறப்ப அதை வந்து கணக்கில் வைக்க மாட்டாங்க, மனுஷன் எதோ செஞ்சாலும் போனாங்க. ஆனால் ஆண்டவர் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எதை செஞ்சாலும் வசனம் சொல்லுகிறது, நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு கிளாஸ் தண்ணீர் யாருக்காவது கொடுத்தா கூட அதுக்கு என்ன கிடைக்குமா, பிரதிபலன் கிடைக்கும். அப்ப ஆண்டவர் பாருங்க அவருடைய புக்கில் என்னென்ன காரியங்களை நோட் பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு சின்ன
சின்ன சின்ன காரியத்தை கூட ஒரு அற்புதகரமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாம் சொல்லக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை அவரோட வீட்டு வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ ரோட் வெளியில 3 பேர் போயிருந்தாங்க. இந்த அதிதி தேவோ பவான்லாம் சொல்லி ஹிந்தியில சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்லோகன், அதெல்லாம் வந்தது எங்க இருந்து தெரியுமா? ஆபிரகாமுடைய இந்த காரியத்தில் இருந்து அதை கண்டுபிடிச்சாங்க. அதை சொல்றாங்க. திடீர்னு அவர் எந்திரிச்சு போய், அன்றவரே நீங்க எங்க போறீங்க லோட், அதான் அவங்களுடைய அந்த மொழி அப்படிதான் பேசுவாங்க. லோட் வெளியில போறவங்க, வியாபாரிகள் போவாங்க, பிசினஸ் காரங்க போவாங்க, எல்லாம் அவங்க ஊர்ல வந்து லோட்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அன்றவரே நீங்க எங்க போறீங்க, இவ்வளவு தூரமா வரீங்க, உங்க முகத்தை பார்த்தா கலைச்சு இருக்கிற மாதிரி இருக்குது, வாங்க எங்க வீட்டுல வந்து உட்காருங்க, சாப்பிட்டு போங்க, உங்க கை காலுக்கு கழுவுக்கு தண்ணி கொடுக்குறேன், கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் 3 பேரை கூட்டு வந்தாங்க. வந்து அவங்க கை கால்களை கழுவி, இதெல்லாம் அவங்களோட ட்ரெடிஷன்ஸ். நார்த் ஈஸ்ட்ல நீங்க போனீங்கன்னு உங்களுக்கு தெரியும், யூதர்கள் மற்ற இஸ்லாமியர்கள் அதெல்லாம் செய்வாங்க. வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்க காலெல்லாம் கழுவி உங்களை முத்தமிட்டு உங்க தலையில வந்து வாசனை தைலத்தை பூசிதான் அவங்க வீட்டுக்குள்ள கூட்டுவாங்க. சிஸ்டம் ஆஃப் வெல்கமிங். அதான் இயேசு ஒரு தடவை சீமான் சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வீட்டில் போயிருக்கிறப்போ அந்த மக்தல்னா மரியாதை வந்து அவருடைய இயேசுவின் காலை அந்த கண்ணீர்னால துவைத்து கொண்டிருக்கக்குள்ள சீமான் ஆண்டவர் கேட்கிறார், நான் வீட்டுக்கு வந்தேன் நீ என் காலை கழுவல, நான் வீட்டுக்கு வந்தேன் நீ என்னை வந்து ஹக் பண்ணல, நான் வீட்டுக்கு வந்தேன் நீ என்னோட தலையில ஆயிரம் தேய்க்கணும். அது ஒரு அவங்களோட ட்ரெடிஷன். மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணோம்னா அவங்க அப்படி பண்ணாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தா கை கொடுத்தவங்க வச்சு டீ காப்பி போட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி. ஸோ ஆபிரகாம் அந்த 3 மணிகளை உட்கார வச்சு அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து திருப்தி ஆசீர்வாதம். ஆபிரகாம் தெரியாது அது தேவன் சொல்லி. நீங்க அதை ட்ரெடிஷனை பார்க்கணும். அந்த வசனத்தை கரெக்டா படிச்சதுன்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருனாலும் தேவாதி தேவன் அப்படின்ற அர்த்தத்துல கிடையாது. அவங்களுடைய ட்ரெடிஷன் அப்படி லார்ட் அப்படின்னு சொல்லி தான் மற்றவங்களை அதை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு 3 பேருக்கு நல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் பெரிய ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தாங்க. ஈசாக்கை கொடுப்பேன், அடுத்த வருஷம் திரும்ப தேடுவாங்க, அப்படி ஈசாக்கை பெற்றுக்கொள்வேன் சொல்லி வாக்கு கொடுத்து போயிட்டார். ஒரு தெரியுமா, அந்த 3 பேர் சாப்பிட்ட அந்த கணக்கை தேவன் எழுதி வச்சார். சில வருடங்கள் போச்சு, தலைமுறைகள் வந்துச்சு. ஆபிரகாமுக்கு 20 லட்சம் ஜனங்கள், 1-2 கிடையாது. சாப்பாடு கொடுத்ததுக்கு எத்தனை பேர் கொடுத்தாங்க? ஆபிரகாம் 3 பேருக்கு தான் சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் அதை அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். சில நாட்கள் கழித்து ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்தப்போ 20 லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணாங்க. ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது, 40 நாட்கள் பிரயாணம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், வனாந்தரத்துல வந்து எந்த விதமான ஒரு விவசாயம் பண்ண முடியாது, ஒரு நன்மை செய்ய முடியாது. ஆனா 40 வருடங்கள் வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஆகாயத்திலிருந்து மண்ணை எப்படி கொடுத்தார்? எந்த கணக்கில் கொடுத்தார் ஆண்டவர்? ஒரு ஆள் 2 நாள் கிடையாது, 3 பேருக்கு கிடையாது. என்னைக்கோ அவங்க அப்பா பாட்டன் 3 பேருக்கு, 3 தேவதூதர்கள் 3 பேருக்கு, இல்லைன்னா பிதா குமார் பரிசுத்த ஆவியான 3 பேர் மனித உருவம் வந்தப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். அதை தேவன் கணக்கில் வைத்தார். வருடங்களுக்கு பிறகு 20 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு நாள் அவங்க பட்டினி கிடக்கல. கானான் தேசத்துல பிரவேசிக்கிறது வரைக்கும் ஆகாயத்திலிருந்து மண்ணை வைக்கிறார். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நாம் ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியத்தை செஞ்சா கூட நிச்சயமாக தேவன் அதை கணக்கில் வைப்பார். மனிதனை போல் அல்ல அவர். மனிதன் மறந்து விடுவோம், ஆனால் தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா நாம் இன்னைக்கு தேவனுடைய சுத்தப்படி நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது சின்ன ஒரு பாடல், ஒரு காலத்தை பாடுவோமாக. அந்த ஆஃபரிங் பாக்ஸ் ஆக்சுவலி எடுத்துட்டு போய்க்கிறேன் நான். நீங்க இங்க வந்து அந்த பாக்ஸ்ல உங்களுடைய ஆஃபரிங்ஸை நீங்க போட்டுக் கொடுங்கள். ஒரு சின்ன பாடல். நன்றி செலுத்துகிறோம். உமக்கென்று ஊழியத்துக்கு நாங்கள் செலுத்திக்கூடிய காணிக்கை
கரங்களை ஒப்படைக்கிறோம். கேட்டது போல ஆபிரகாம் 3 தேவ மனிதர்களை ஆண்டவரை கனமணினார்கள். தேவாதிதேவன் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே வனாந்தரத்தில் 40 வருடம் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே அல்லேலூயா மேகஸ்தம்பமாக அக்கிஸ்தம்பமாக கூடியிருக்கிறார். ஸ்தோத்திரம். காடையை கொடுத்து ஆண்டவரே அதில் நல்ல மன்னாவை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அந்த வழி நடத்துகிறீர்கள் ஆண்டவரே. உங்களுக்கென்று நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே அது நாட்களில் எதிர்காலத்தில் எங்களை பிள்ளைகளுடைய காலங்களில் பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுமையாக சொல்லிக்கிறோம். காணி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய ஆசீர்வாதமாகவே மாற்றணும். உபாகமம் 1:11 எழுதியிருக்கிறபடி இன்று நீங்கள் இருப்பதை விட 1000 தனியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய வார்த்தை அவர்கள் மேல ரிலீஸ் பண்ணி ஊழியக்காரர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். பெரிய காரியங்களை செய்கிறார். கரங்களை ஒப்படைக்கிறோம். சிறிது நேரம் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோமானது இதயத்தில் பேசும் நாங்கள் கற்றுக்கொள்வது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக மாறுபடியாக தேவாதி தேவன் செய்யும்படியாக செபிக்கிறோம். இயேசு நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சின்ன வசனத்தை தேவன் தொற்று உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்துக்காக அதை தேவன் தடை பண்ணும்படியாக நேற்று கூட இந்த கல்ஃப் நியூஸை பார்த்து கொண்டிருந்தேன். சவுதி அரேபியாவில் தொற்று அதிகரித்தபடினால அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் பள்ளிகளை திரும்ப அடைச்சிட்டாங்க. முஸ்லீம் தேவாலயங்களை திரும்ப அடைச்சிட்டாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்து லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் நமக்கு தெரியும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக இருக்கிறது. ஸோ அங்கேயும் சில இடங்களில் லாக்டவுன் போடுறாங்க. பசிபிக்கன் ஏரியாவில் ஏஷியன் மைனரில் இருக்கக்கூடிய ஏரியாவில் சில தேசங்களில் அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. இந்த தொற்று படராதவனும் நம்ம ஜெபிப்போமாக. அதே போல நர்சஸ் டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அந்த அற்புதம் செய்யும்படியாக அவர்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவளுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். தேவனை பாதுகாத்துக் உங்களுக்கு தெரியும். அநேக நாட்கள் 3வது மாதமாக போகுது. இந்த விவசாயிகள் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்த காரியங்கள் சிலருக்காக மட்டும் ராஜ்யத்தை நம்ம தேசத்தை வந்து விற்றுவிடும்படியான சில காரியங்களை சர்க்காருக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஜெபிங்க. எல்லா இடத்தையும் வெட்டி பிடிக்கணுன்ற ஆசையில அவங்க கிரியை செய்யணும். அவங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடிய பிசாசுடைய வல்லமைகள் அழிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவர்களையும் ஜெபித்தால் நடக்கும். நிச்சயமாக நம்ம பாருங்க, பிசாசு எப்பவுமே என்ன பண்ண தெரியுங்களா, ஆண்டவர் கிரியை செய்யல அப்படின்னு சொல்லி காட்டும்படியாக முன்னால பெரிய என்ன சொல்றது அந்த இதை கொண்டு வரும். ஆண்டவர் சின்ன காரியத்தை பெரிய மலை மாதிரி காட்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற விசுவாசத்தோட அந்த மலையை பார்த்து பேரந்து போகும்னு சொல்லுங்க. அது போகும்னு சொன்ன காரணம் பிசாசு சின்ன காரியத்தை பலூனை அதை நல்லா பெருசுபடுத்தி ஊதி பெருசுபடுத்தி நம்ம முன்னால கொண்டு காட்டுறோம். நடக்காத மாதிரி ஆண்டவர் காரியம் கிரியை செய்யாத மாதிரி நம்ம விசுவாசத்தோட ஜெபித்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மலையாக இயேசு ஒரு நாள் போய் சொல்ல மாட்டோம். எவ்வளவு பெரிய மலையாக அந்த மலை நீங்கி ஆண்டவர் பெரிய காரியங்கள் நாங்கள் செய்வார். நேகா தேவ ஊழியக்காரங்க தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றம் எதிர்பாராத அந்த நேரத்தில் தேவன் நம்ம தேசத்தை செய்ய போகிறார். தலைவர்கள் மேல தேவனுடைய பயங்கரமான கோபத்தினுடைய அக்கினி அவருடைய நியாயத்திற்கு வரப்போது அப்படின்னு சில ஊழியக்காரர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உபதேசிக்கிறார். நல்ல தலைவர்களை தேவன் தரும்படியாக தொடர்ந்து ஜெபியுங்கள். சபைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நிறைய சபைகளுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா வந்ததுனால நிறைய சபைகள் அடைக்கப்பட்டு போயிட்டாங்க. இந்த ஊழியக்காரங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. மெயின்லைன் சர்ச்சஸ் பெரிய பெரிய சர்ச்சஸ்ல இருக்கிறவங்க அதை கண்டுக்கலாம் விட்டுருக்குறாங்க. சில பேர் நிறைய சிரமப்படுறாங்க. ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் நான் சொன்ன இந்த காரியங்களெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அம்மா முதல்ல ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் அனிஷா ஜெபம் பண்ணுங்க. ஜெபி சுருக்கமாக ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள ஜெபம் பண்ணி முடியுங்கள். அதுக்கு பிறகு நான் அந்த செய்தியை பார்ப்போம். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக.
சிறிது நேரம் நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம். நம்முடைய இன்வெர்டர் அது பேட்டரி தான் போச்சுன்னா அவன் எடுத்து போக சொல்லிட்டேன். இங்கே வச்சுட்டு எடுத்துட்டு வரது காலி பேட்டரி எடுத்துட்டு வரது கஷ்டமாக இருக்கும். அந்த பேப்பரை வாங்கி வைக்கணும்னு இங்கே கரண்ட் போகாதுன்னு நினச்சேன். நான் இங்கேயும் கரண்ட் கட்டாது. இன்வெர்டர்லாம் செட் பண்ணணும். சரி, அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொடுங்கள். ஆண்டவரை ஏற்ற வேளையில காரியங்கள் செய்யும்படியாக ஆராதனை நேரத்தில் கரண்ட் போகல. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது என்னுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்கள் ஒரு 15-20 நிமிஷம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 9 to 12:30 தான் நம்ம 12 o'clock தான் நம்ம 2 மணி நேரம் நம்ம ஆராதனை நேரம். இன்னைக்கு ஆராதனை ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கொஞ்ச நேரம் என்னுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் சொல்லி ஜெபம் பண்ணி போகலாம். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் நீங்க நல்லா கவனிக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதுல இருந்து நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும். நீங்க அதை கேட்டு அதை மறந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாது. வசனம் நம்ம நிறைய இடத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு. உங்களுக்கு தெரியும், தேவாதி தேவன் தன்னுடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் படைத்தார். அது அவர் படைக்கிறதுக்கு மட்டுமல்ல, அதனுடைய சக்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனத்துக்கு சக்தி இருக்கு. ஆனா அந்த வசனம் எங்க போய் சேருதோ, எந்த இடத்துல போய் அந்த வசனம் விழுகுதோ, அந்த இடத்துல அதை ரிசீவ் பண்ணாதான் அது அங்க கிரியை செய்யும். அப்படி இல்லைன்னா அது அந்த இடத்திலே சுற்றி கொண்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு வசனம் படித்து காட்ட ஆசைப்படுகிறேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரம். எஸ்ஐயா chapter 55. பத்தாவது வசனத்தை படிக்கலாம். என்ன படிச்சீங்க சிஸ்டர்? எவ்விடத்திற்கு திரும்பாமல் எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு திரும்பாது. சொல்ல போயிருங்களா? ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு காரியம் வருது, இந்த வரக்கூடிய காரியம் சும்மா திரும்பாது. அப்புறம் அது எப்ப திரும்புமா? கீழே படிங்க. பாத்தீங்களா? அதைத்தான் அங்க சொன்னாங்க. அவருடைய வார்த்தை வெறுமையாக தேவனிடத்துல திரும்பாது. ஊழியக்காரங்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, இல்லை ஒரு பிரசங்கத்தின் மூலமாக நாம் கேட்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் சும்மா தேவன் திரும்பி போகாது. அவர்கள் மூலமாக அந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமாக தேவன் அந்த வார்த்தையை விதைக்கிறார். அவருடைய வசனத்தை விதைக்கிறார். எதற்காக அவர் அந்த வசனத்தை விதைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனம் அது கேட்கக்கூடியவர்கள் ரிசீவ் பண்ணுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். அவருடைய வாழ்க்கையில் தேவன் அனுப்பின அந்த ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்ட பிறகுதான் தேவனால் அனுப்பப்பட்ட வசனம் திருப்பி போகுமா. அது வரைக்கும் அந்த வசனம் என்ன பண்ணும்? சுத்திட்டே இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வசனம் அனுப்புறேன். ஆண்டவர் மூலமா, ஆண்டவர் என் மூலமா ஒரு வசனத்தை அனுப்புறாங்க. நீங்க அந்த வசனத்தை கேட்டுட்டு அதை ரிசீவ் பண்ணாம இருந்தா இந்த வசனம் உங்களை சுத்தியே நின்றுகிட்டு இருக்கும். திரும்பி போகாதான் வசனம் சொன்னது, ஆண்டோடைய வார்த்தை சொன்னது. நீங்க என்னைக்கு அதை ரிசீவ் பண்ணி ஆண்டவர் எனக்காக சொன்னார், நீ என்னுடைய ஆசீர்வாதத்தை சொன்னார், நான் இதை பெற்றுக்கொள்வேன் அந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நீங்க உங்க இருதயத்துல நீங்க அதை ரிசீவ் பண்றீங்களோ அப்பதான் அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு ஆசீர்வாதமாகவே மாறாது. ஆனால்
தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும்படியாக அனுப்பப்பட்ட அவருடைய வார்த்தை உங்களை சுத்தியே சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு. அது ஆண்டவர்கிட்ட போகாது. எவ்வளவு நாள் ஆனாலும் போகாது. அதைத்தான் நம்ம படிச்சோம். ஓகே, இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் பேசுகிற போது நீங்க அதை புரிந்து வைத்துக் கொண்டு நீ புரிந்தாதான் அது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ தேவன் மனிதனை படைத்த பொழுது தேவாதி தேவன் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தை படி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். உற்பத்தி 1:26. மொபைல் மொபைல் ஆண்டு எடுக்க அது குழப்பம் இல்லை, கரண்ட் இல்லாதவங்க. அப்படின்னு சொல்லி அதிகாரம் போதுமா? தேங்க்ஸ். கரண்ட் இல்லை, அது நம்மளுக்கு தெரிந்த வசனம், அதனால நான் அப்படியே விட்டுறேன். தேவன் மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தேவன் மனிதனுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? நிறைய அதிகாரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அந்த அதிகாரங்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காரியத்தை ரிசீவ் பண்ணவும் எந்த காரியத்தை ரிஜெக்ட் பண்ணவும் உள்ள அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. நல்லா நீங்க கவனிச்சுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான ஒரு கருத்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, உங்களுக்கு தேவன் நம்ம முற்பிதாவாகிய ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பிள்ளை அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அந்த முற்பிதாக்கள் இருந்து நாம் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். எப்படி பாவம் அவர்களுக்குள்ள இருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதனுக்குள்ள பாவத்தினுடைய சுபாவம் வந்ததோ, அதே போல தேவன் கொடுத்த அதிகாரமும் அந்த முற்பிதாக்களில் இருந்து இன்னைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வரைக்கும் ஆண்டவர் அது வந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சி அவர் எப்படி ஒரு ஜீன் இல்லை அப்படின்னா அந்த என்ன சொல்றது, அந்த பாரம்பரியமா வரக்கூடிய அந்த இது வர்றது எப்படி வருதோ அதே மாதிரி இந்த காரியம் வருது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நடந்தாலும் அதை நீங்க ரிசீவ் பண்ணவும் அதை ரிஜெக்ட் பண்ணவும் கூடிய ஒரு அதிகாரம் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணாம இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுது. அல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்ம ரிஜெக்ட் பண்றோம். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், மெடிக்கல் ரீதியா நீங்க சிந்திச்சீங்கன்னா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் நான் சொல்றது. பட் ஆவிக்குரிய காரியத்துல ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காரியம். இப்போ ஒரு நோய் உங்களை தாக்க வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு நோய் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க உண்மையிலே உங்க மனசுல உங்க இதயத்துக்குள்ள இல்லைன்னா அவங்க சரீரத்துக்குள்ள அந்த நோயை அக்செப்ட் பண்றதுனால தான் அந்த நோய் உங்க மேல வருது. நீங்க அந்த நோயை அக்செப்ட் பண்ணாம இருந்தா எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொற்றா இருந்தாலும் அது உங்கள் மேல வராது. அதுக்கு அதிகாரம் கிடையாது உங்க மேல கிரியை செய்யும். இல்லைங்களா? இது மெடிக்கல் ரீதியா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்டா தெரியும். ஆனா ஆவிக்குரியதுல ரொம்ப கரெக்டா கிளியரா எழுதப்பட்டது, கிளியரா சொல்லப்பட்டது. நீங்க ரிஜெக்ட் பண்ண அது ரிஜெக்ட் ஆனதுதான். உங்களுக்கு அந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு வரும். மனிதன் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நிறைய ஆசீர்வாதங்களை அவங்க ரிசீவ் பண்ணாம இருக்கிறதுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பூமியில இருக்கிற பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதன் தான் யாரு, தனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காரியத்தை முழுவதுமாக எந்த மனிதன் உணர்கிறானோ அவன் மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதம் என்னுடையது, அது எனக்கு சொந்தமானது.
அப்படின்னு நீங்க முழுமையா விசுவாசித்தால் மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தை பாருங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய துக்ககரமான ஒரு காரியமா இருக்கட்டும், சந்தோஷமான ஒரு காரியமா இருக்கட்டும், நீங்க பைபிளை ஆழமா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாழ்க்கை சந்தோஷம் வருது, சந்தோஷம் நடக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கு பின்னால ஒரு ஆவி, ஸ்பிரிட், அது கிரியேஷன். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம், ஒரு என்ன சொல்றது, துக்கம்னா நிறைய காரியங்கள் இருக்குல்ல, சாபம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், அதெல்லாம் துக்கத்தினுடைய ரூட்ஸ். அது எது உங்க வாழ்க்கையில கிரியேட் செய்தோ அதுக்கு பின்னாலே ஒரு ஸ்பிரிட் இருக்கு. சொல்லிக் கொடுக்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆவியானவர் எனக்கு ரொம்ப ஆழமா சொல்லிக் கொடுத்து, நான் கூட சில நாட்கள் தெரியாமல் இருந்த ஒரு ஏரியாவில் ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. அதான் அவங்க சொல்றேன். இந்த நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைಗಳ வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டா ஒரு தேவனுடைய பிள்ளைಗಳ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி கிரியேட் செய்யும். அதே போல எந்த விதமான ஒரு நெகட்டிவ் காரியங்கள் வந்தாலும், ஒரு சாபமா இருக்கட்டும், ஒரு நோயா இருக்கட்டும், தரித்திரமா இருக்கட்டும், அது வந்தாலும் அதுக்கு பின்னாலேயும் ஒரு ஸ்பிரிட், ஒரு ஈவில் ஸ்பிரிட் கிரியேட் செய்யும். ஒரு உதாரணம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய வசனங்கள் இருக்குது, அது கரண்ட் இல்லாம இருக்கு, நல்ல கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணி போறேன், மற்ற காரியங்கள் அப்படியே சொல்லி போறேன். ஒரு வசனம் மட்டும் நான் சொன்னதுக்கு ப்ரூஃப்காக ஒரு வசனம் சொல்றேன் உங்களுக்கு. ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை மட்டும் படிங்க. ரோமர் 14:17. ரோமன்ஸ் 14:17. ரோமன் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. பாருங்க, அங்க வசனம் கிளியரா சொல்லுது, சந்தோஷம் தரக்கூடிய ஆவி. அது யாருங்க சொல்லுங்க? ஆராதனை சந்தோஷம் தருங்க. உடனே எழுதிருக்கீங்க, பரிசுத்தாத்மாவில் സന്തോഷം. അപ്പോൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമുക്ക് സന്തോഷം ഉണ്ടാകണമെങ്കിൽ അത് പരിശുദ്ധാത്മാവിന് മാത്രമേ തരാൻ കഴിയൂ. നമ്മൾ താഴെ ഉദാഹരണങ്ങൾ നോക്കാൻ പോകും. ഹല്ലേലൂയ. இந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புனது யார்? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புனது யார்? இயேசு. இயேசு சொன்னார், நான் பிதாவினிடத்தில் கேட்பேன், உங்களுக்கு இன்னொரு தேற்றரவாளனை பிதாவாகி தேவன் எனக்காக இல்லைன்னா என்னோட ஜெபத்தை கேட்டு அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்ப அந்த இயேசு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றாரு? தேற்றரவாளன் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு என்ன சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை கூட படிங்க. John 14:27. John the Gospel. சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் John the Gospel 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். போதும் சிஸ்டர். அது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அது யாருடைய சமாதானம்? மற்ற யாருடைய சமாதானத்தை தரல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. அந்த சமாதானம்ன்றதுதான் சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம். அந்த சமாதானத்தை சந்தோஷம்ன்ற இன்னொரு ஃபார்ம்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட் கிரியேட் செய்யுது. அது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அதே போல சில காரியங்களுக்கு சீக்கிரமா சொல்லி போறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபமோ இல்ல தரித்திரமோ நோயோ கிரியை செய்து கொண்டே இருக்குது அப்படின்னா அதற்கு பின்னால ஒரு ஈவில் ஸ்பிரிட் கிரியை செய்யும்.
ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா, புரியுதுங்களா? நீங்க வேதத்துல எடுத்து பாருங்க, எடுத்து படிக்கிற நேரம் இயேசு கிறிஸ்து வந்து நோய்களை குணமாக்குறாங்க இல்லைங்களா? இயேசு நோய்களை குணமாக்குற இடத்துல எல்லாம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாருங்க. இயேசு நோய்களை குணமாக்குன இடத்துல என்ன நடந்துச்சு? ஒரு ஊமையும் செகுடனுமா இருக்கக்கூடிய ஒரு வியாதிஸ்தன் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை குணமாக்கினார். என்ன நடந்துச்சு? தமிழ் என்ன സംഭവിച്ചു? ഒരു ഊമയും ചെകിടനുമായ ഒരു കൊച്ചനെ, ഒരു യവനക്കാരനെ യേശു സൗഖ്യമാക്കി. എന്താണ് സംഭവിച്ചത്? நீங்க சொல்ல முடியுமா? இப்ப ஊமையும் செவிடனுமா இருந்த ஒரு மனிதனை வந்து ஆண்டவர் சௌக்கியமாக, அதாவது சீடர்கள்கிட்ட கொண்டு வந்தாங்க. சீடர்களால் அதை வந்து சௌக்கியம் பண்ண முடியல. ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் சௌக்கியம் பண்ணாரு. என்ன நடந்துச்சாங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கிறீங்க. அதனால தான் நான் அதை அதை தான் ஆவியானவர் எனக்கும் விளக்கி கொடுத்தாரு. அதை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் நம்ம அதைத்தான் கொஞ்சம் விசாலமா படிக்க போறோம். உங்களுக்கு அது புரியல தெரியலைன்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்க உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. வெரி குட். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த வாய் பேச முடியாமல் அவனை செய்த, காது கேட்க முடியாமல் அவனை செய்த அந்த ஈவில் ஸ்பிரிட்டை கடிந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது அது அவனை விட்டு போயிடுச்சு. அவன் என்னன்னா சுதந்திரமான. இதான் நான் சொன்னேன். பாத்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் நடந்தாலும் சந்தோஷமா இருந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு துக்கமோ, பிரச்சனையோ, சங்கடமோ, தரித்திரமோ, நான் அடுத்த வாரம் அதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். தரித்திரமோ, சாபமோ, இல்ல நோயோ தொடர்ந்து அவங்களை அது இது பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பின்னால என்ன செய்யுது? ஒரு துஷ்ட ஆவி, ஒரு பிசாசு கிரியை செய்யுதுன்னா. ஓகே, இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத அனுபவிக்கிறது, அதை பெற்றுக்கொள்றது உங்க கையில் தான் இருக்கு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. இந்த நோய்களையும் தரித்திரத்தையும் தொடர்ந்து நீங்க பெற்றுக்கொள்கிறீர்களா, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க ரிசீவ் பண்றீங்க தரித்திரத்தை, அந்த தரித்திரம் உங்களோட இருக்கு. நீங்க சாபத்தை ரிசீவ் பண்ணீங்கன்னா அந்த சாபத்தினுடைய ஆவி உங்களோட இருக்கும். அது ஆவிக்குரியதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரிசீவிங் அண்ட் ரிஜெக்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்படி ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்க? வாய்களை திறந்து பேசி வசனம் என்ன சொல்லுது? இருதயத்துல விசுவாசிக்கிறீங்க அப்படின்றதோட என்னுடைய அர்த்தம் தான் யூ ரிசீவிங் இன் யுவர் ஹார்ட். அப்ப என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியின் ரூபத்துல உங்க இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுறார். when you receive he come and dwells in you. நீங்க ரிசீவ் பண்ணாதது வரைக்கும் பாருங்க, இந்த நிமிஷத்துக்கு முன்னால வரைக்கும், இதுக்கு ஒரு லைன் வச்சுக்கோங்க, இந்த நிமிஷத்துக்கு முன்னால வரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வடிவில எனக்குள்ள வரல. அவர் இருக்கிறாரு, பட் எனக்குள்ள வரல. பட் when I am receiving, இயேசுவை அக்செப்ட் பண்ணிட்டேன், ஏற்றுக்கொள்கிறேன். சோ அந்த நிமிடமே அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த நிமிஷத்திலிருந்து எனக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா?
அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து தரித்திரத்தையோ சாபத்தையோ நோய்களையோ நீங்க உங்களை அறியாமலே, அதை வந்து உங்களை அறியாமலே ஒரு ரிசீவிங் இருக்கு, அதை தெரிந்து கொள்ளணும். நீங்க தெரிந்து கொள்ளாமலே உங்களை அறியாமலே உங்களுடைய சோல் சில நேரங்களில் வந்து பிசாசனுடைய அந்த 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 என்ன சொல்றது ஸ்கீம்ஸ், அந்த தமிழ்ல என்ன சொல்றது ஸ்கீமுக்கு, அந்த சால்சலன் இருக்கு இல்லைங்களா, அந்த 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 வலை, இந்த வலையில நம்மளுடைய சோல் போய் மாட்டிக்கணும். நம்ம தெரியாமலே நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். எனக்கு அந்த நோய் இருக்குது, என்னோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு சாவை இருக்குது, நம்ம மனசு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கிறது அக்செப்டன்ஸ் சொல்றது. வசனம் என்ன சொல்றது? நான் விசுவாசித்தேன், அதனால நான் பேசினேன் பவுல் சொல்லுறார். அப்ப நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய மனசு, உங்களுடைய வாய், உங்களுடைய இதயம் உங்களுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அதுதான் 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 கேன்சர், எனக்கு கேன்சர் வந்துச்சு, எனக்கு கேன்சர் வந்துச்சு, அப்போ எனக்கு உண்மையிலேயே வந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்க மாமாவுக்கு இருந்துச்சு, எங்க சொந்தக்காரங்களுக்கு இருந்துச்சு, இப்போ எனக்கு அது வந்துச்சு அப்படின்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம அதை ரிசீவ் பண்றோம் அப்படின்னா. ஆனா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், தேவன் மனிதனை படைத்த பொழுது அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்ன அதிகாரம் கொடுத்தார்? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகாயத்தின் மேலையும் பூமி மேலையும் சமுத்திரத்தின் மேலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆளும்படியான அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆவிக்குரிய மண்டலத்தில் இந்த 3 இடங்களில் தான் இந்த துஷ்டாத்மாக்கள் இருக்கிறாங்க. ஆகாய மண்டலங்களிலேயும் பூமியிலையும். பூமியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா மூல முடுக்கிலும் என்ன பண்ணிருக்கிறாங்க, கோயில்களை வச்சு விக்கிரகங்களை வச்சு பிசாசு அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறான், வெளியில மனுஷனுக்கு தெரியாது. அதே மாதிரி சமுத்திரத்துக்குள்ள நம்ம கதைகளை படிக்கிறோம், என்ன சொல்றோம், மர்மேடு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. மர்மேடு என்ன சொல்றது, மல்சிய மீன் கன்னிகை மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சுழல், தண்ணீருக்குள்ள வரக்கூடிய சுழல், காற்று, இதெல்லாம் வந்து விழுந்து போன தூதர்கள். அவர்கள் தேவன் என்ற பெயர்ல 33 கோடி தூதர்கள் விழுந்திருக்கிறாங்க. அந்த ஜாதிகளுடைய தேவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 30 கோடி பேர் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் ஆகாயம், பூமி, சமுத்திரம் இதன் மேலே அதனுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய இந்த அந்தகாரத்தின் சக்திகளை ஆளும்படியான, ரிஜெக்ட் பண்ணும்படியாக, வெளியேற்றும்படியான ஒரு அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து நார்மலான மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, நார்மலான மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஓகே, இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, அவ்வளவு முடிஞ்சு 2 நிமிஷம். இன்னொரு வசனம் மட்டும் ஞாபகம், அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சாரி, 11ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 11. அதனுடைய 6-7 வசனங்களை படிங்க. 6 and 7. 6 and 7. ஆதியாகமம் 11:6-7. பாருங்க, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆண்டவருடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்தால் அது அப்படியே தான், அது மாறாது. அதனாலதான் ஆகாயம் பூமி மாறி போனாலும் நியாயப்பிரமாணத்திலிருந்து வள்ளியாக புள்ளியாக மாறி போகாதுன்னு ஆண்டவர் சொன்ன காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து ஒருவேளை தூங்கிட்டு இருக்கிறது கூட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், ஐயோ நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்ப தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மனிதர்கள் என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு என்ன ஆகுமா, வாய்க்க பண்ணும். இது யாரை பற்றி ஆண்டவர் சொன்னது தெரியுமா உங்களுக்கு? தேவனே இல்லாத, ஆண்டவருக்கு
விரோதமாக செயல்படக்கூடிய மனிதனை பற்றி ஆண்டவர் சொன்ன, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி ஆண்டவர் வெளிப்படையா சொன்ன ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவர் தேவனே இல்லாத ஒரு கூட்டத்துக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. அவங்க என்ன செய்ய நினைச்சாலும் அது சாத்தியமாகும். பாருங்க எவ்வளவு அற்புதகரமாக தாவீது சொல்லுகிறத போல ஆச்சரியமாக அற்புதகரமாக எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து தேவன் மனிதனை படைச்சது. மனிதன் தேவனை விட்டு விலகி போனா அது வேற விஷயம். தேவன் இல்லாம இருக்கிறாங்க. தேவன் இல்லாம இருக்கிறவர்கள் புத்திசாலியாக இருக்கிறாங்க இல்லையா? ஒரு வழியில பார்த்தா நம்மளோட புத்திசாலியா இருக்கிறாங்க. ஏன்? அது காரணம் என்ன தெரியுமா? இந்த வாக்குத்தத்தம். அவர்கள் என்ன செய்ய நினைத்தாலும் அது அவர்களால் என்ன பண்ண முடியும்? கூடும். அது ஆண்டவர் மனிதனுக்கு முழு மனித உலகத்துக்கு கொடுத்த வாக்கு. அதுல கிறிஸ்தவங்க மற்ற ஜாதிக்காரங்க அப்படின்றது கிடையாது. உலக மனிதனுக்கு முழுவதும் அவன் ஒரு காரியம் முயற்சி பண்ணான்னா, ஒரு தடவைக்கு 10 தடவை முயற்சி பண்ணான்னா நடக்காத காரியத்தை அவனால நடத்த முடியும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், பரிசுத்தாவில எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா, தேவனே இல்லாத ஒரு கூட்டச்சனம், ஆண்டவர்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டச்சனம், அவனால அந்த அதிகாரத்தை புரிந்து யூஸ் பண்ண முடியுதுன்னா, தேவாதி தேவன் நம்மை ரட்சித்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் ரூபத்துல நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய தேவன் நமக்குள்ள வசிக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. சோ உங்களுக்கு இந்த அதிகாரத்தை நீங்க யூஸ் பண்ண கத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நீங்க அதை யூஸ் பண்ண கத்துக்கணும். பிசாசு ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்குள்ள பாருங்க, ஆவியானவர் கொடுக்கிற ஒரே காரியம் சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அதே சமாதானத்தை தான் இன்னொரு ஃபார்ம்ல சந்தோஷமா கொடுக்குறாங்க. நீதிமொழிகள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு இருதயம், அதாவது ஏதாவது காரியத்தை பற்றி மோசமான ஒரு செய்தி கேட்கிற போது, துக்கமான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போது உங்களுடைய இருதயம் துக்கப்படும். மனசு இல்லைன்னா மைண்ட், சோல் துக்கப்படும். சோல் துக்கப்பட்டா என்ன நடக்கும் தெரியுங்களா? 2 காரியம் நடக்கும். சோல் துக்கப்பட்டா ஆவி நொறுங்கும், ஒடுங்கும், ஸ்பிரிட். இன்னொன்னு சரீரம் பாதிக்கப்படும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை, சமாதானத்தை சந்தோஷமாக கொடுக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய சோல் சந்தோஷப்படும். சோல் சந்தோஷப்படுகிறது, ஆவி உயிர் பெற ஆரம்பிக்கும், சரீரம் பலமுள்ளதாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. சோ இதனால தான் பிசாசு என்ன பார்க்கிறான் அப்படின்னா, நம்முடைய சரீரத்தை எப்படியாவது முடக்கி போடணும் அப்படின்னா, அதுக்கு தான் என்ன பண்ணுவான், நம்மளுக்கு தெரியாமலே ஏதாவது காரியங்களை கொண்டு வந்து ஒரு சின்ன ஒரு அம்பு இருதயத்துல, நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்பை ஈடுபட்டுருவோம். அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை ரிசீவ் பண்ணிடுவோம். எப்ப நம்ம அதை ரிசீவ் பண்றோமோ அது ஒரு விதை விதைக்கிற மாதிரி ஆயிடும். விதை விதைச்சுன்னு என்ன ஆகும், அது மெதுவா அங்க வளராது. ஆண்டவரோட சமாதானத்தை, சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன ஆகும், அங்க நடக்கும். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை கூட படிங்க, முடிச்சிடலாம். யோவான் 10:10. திருடன் வருகிறது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் திருடன் அங்க சொல்லப்படுறது பிசாசு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவன் எதுக்காக வருகிறான்? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்குள்ள பகரப்பட்டிருக்கக்கூடிய ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை திருடவும் அழிக்கவும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொல்வதற்கும் பிசாசு வருவான். அதுக்குதான் இந்த சாபம், இந்த வியாதி, இந்த தரித்திரத்தை கொண்டு வந்து போடுறது. ஆமென்.
அப்ப என்ன ஆயிடும்? உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் போயிடும். நம்மளுக்குள்ள சந்தோஷம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிசாசு என்ன காரியத்தை கொண்டு ரிஜெக்ட் பண்ணணும். நம்ம அதை கற்றுக்கணும். இயேசு நாமத்துல போ பிசாசுன்னு சொல்லி தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க கடிந்து கொள்ளணும். அதை நீங்க கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுங்களா, நீங்க உடனே வாயை திறந்து பாருங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா வெக்கம். வெக்கம் நம்மளுக்கு ரொம்ப வெக்கம் அதிகம், ரொம்ப ஜாஸ்தி வெக்கம், வெக்கப்படுறது, ஷேம். அது நம்மளுக்கு இப்ப நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிற மனதுக்குள்ள பிசாசு சொல்றான், உனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் வரப்போ அப்படின்னா நீங்க ரோட்ல போயிட்டு பேசணும் பிசாசு அப்படின்னு சத்தமா யாராவது ஏன் அக்கம் பக்கத்துல இருக்கிற யாராவது கேட்டுருவாங்க, நம்மளை பாகல் நினைச்சுருவாங்க, நினைக்கட்டுமே என்னங்க வரப்போகுது. ஆனா நீங்க அந்த நேரத்துல ஆவியானவரால ஏவப்பட்டு போ பிசாசுன்னு கடிந்து கொண்டா ஒரு திரும்பி ஒரு காரியம் என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த இருதயத்துக்குள்ள சிந்தனை கொண்டு பிசாசு அந்த நேரத்துல உங்களுக்கு ஓடிவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? என்னை மற்றவர்களிடத்துல வெட்கப்படாம சொல்றோன நானும் என் பிதாவின் இடத்துல என்ன பண்ணுவேன்? வெட்கப்படாம சொல்றேன். இப்ப நம்ம மற்றவங்க முன்னால இயேசு உயர்த்துறதுக்கு தயாரா இல்லாம இருக்கிறதுனால தான் பிசாசு பார்ப்பாங்க. சரி, இது ஒரு அரவர விசுவாசம். மலையாளத்துல சொல்லுவாங்க கையால குளத்திருக்கிற தேங்காய் அப்படின்னா அப்படின்னா அந்த பக்கம் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த பக்கம் விழுது. எப்படி அந்த அந்த மதில் சரிவா வருதுல காத்து அடிக்குது, அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம். அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசியாக கரெக்டா இருக்கும். இயேசுவின் பிள்ளைன்னா இயேசுவின் பிள்ளை. அது எந்த இடத்துலையும் சொல்றதுக்கு வெட்கப்படவே கூடாது. என்னுடைய சிஸ்டருடைய ஒரு காரியம் சொல்றேன். உங்களை 2 பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை பண்ண. என் சிஸ்டரோட வேலை போனது எப்படி தெரியுமா? எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாலும் எல்லா பேஷண்ட்டையும் சுவிசேஷம் சொல்லுவா, டிராக்ட் கொடுப்பான். கடைசியில் மேனேஜ்மெண்ட் வேலை கொடுத்துருவான். நீ என்ன மதம் மாற்ற அப்படின்னு. அப்படிதான் என் தங்கச்சி வேலையே போச்சு. இப்போ 3 மாசம் 4 மாசம் வேலை இல்லாம 3 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. ஹஸ்பண்டு உழைக்காரா இருக்காரு, வருமானம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு நாள் ஆளுகளும் சொல்லு, நானும் சொல்ல சரி அந்த இடத்துல பார்க்கறதெல்லாம் நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்தெல்லாம் கேட்டுருக்கு. இப்போ என்கிட்ட கேட்குறா, நான் எங்கே போனாலும் சுவிசேஷத்தை தான் சொல்கிறேன். ஆண்டவர் நிச்சயமா என்ன சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நேற்று ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் குரூப் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். அவங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி மஸ்ட் வாட்ச் எக்ஸலன்ட் மெசேஜ்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்பி ஐயப்பன் சொல்லக்கூடிய ஒரு தம்பியை பற்றி நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது வந்திருக்கும். நீங்கள் அந்த அந்த மெசேஜ் பாருங்கள். இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் ஆண்டவருக்காக நின்னா. அப்பா இறந்து போனாரு, 8 லட்சம் ரூபா அப்பா கடன் வச்சுட்டு போனாரு. குடும்பத்தில் பிரச்சனைகள், ஒரு நாள் கூட சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் திண்டாடினார் நாட்கள். ஆனால் தேவன் அவரை உயர்த்தினார், கடனை முழுவதும் அடைத்தார். நல்ல ஒரு பெண்ணை அவர் திருமணத்தை கொடுத்தாரு, திருமணம் பண்ணாரு, ஊழியத்தை பண்ணி கொடுத்தாரு. ஆண்டவருக்காக நின்னாரு. கொஞ்ச நாளுக்கு அந்த கஷ்டம் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த வழியில் என்ன திறந்து. என் சிஸ்டர் பற்றி நீங்கள் எல்காராமில் ஒர்க் பண்ணா, ஆக்ஷன் மெடிக்கல் ஆக்ஷனில் ஒர்க் பண்ணா, மகாராஜா அரசில் ஒர்க் பண்ணா, செயின்ட் ஸ்ட்ரீட்டில் ஒர்க் பண்ணா. செயின்ட் ஸ்ட்ரீட்டில் இருந்து ஆக்சுவலி வந்து அவளுக்கு கொஞ்சம் சின்ன 3வது பையன் பிறந்தப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஜாஸ்தி லீவ் எல்லாம் போட வேண்டியதுனால வேலை பண்ணது. அங்கே பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அது கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்னால அங்கே அசோசியேஷன் சொல்லலாம், அசோசியேஷன் அங்கே பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அங்கேருந்து வேலை விட்டு வந்த பிறகு திரும்ப மற்ற இடங்களில் போன இடங்கள்ல தான் உடனே எல்லா இடத்துலையும் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அவரோட பேகை வந்து ஒரு 10-20 டிராக்ட் வச்சுருக்கோம். சார்ஜ் பார்த்துட்டே இருப்பேன். எந்த பேஷண்ட்டுக்கு கரெக்டாக இயேசு பற்றி சொல்ல முடியுமோ அவனுக்கு போய் இயேசு பற்றி சொல்லி ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுப்பா, ஒரு டிராக்டர் போய் படிங்கன்னு சொல்லுவான். நிறைய பேர் எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஜெபிக்க முடியாது. நான் ஃபோனில் அவனுக்கு ஜெபிச்சிருக்கேன். அவளுக்கு வேலை போனதுக்கே காரணம். நான் அதை பற்றி கவலையே படலை. என்ன சொல்றது, இயேசுக்காக நான் செஞ்சேன், ஆண்டுக்காக நான் செஞ்சேன். என்னை இந்த அளவுக்கு உயர்த்தின தேவனுக்காகத்தான் நான் அதை செய்கிறேன். தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார், எனக்காக வழிகளை திறப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டு நிச்சயமா ஆண்டவர் செய்வார். எனக்கு நல்லாவே தெரியும். அவருடைய பாருங்க சில ஆட்கள் கழித்து பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொண்டு வரும். என்ன வேணும், நம்ம வந்து வெக்கப்படக்கூடாது. ஆண்டவருடைய எந்த காரியத்தை வைக்கப்படாது. ஆண்டவர் இதயத்துக்குள்ள பிசாசு ஒரு கற்பனையை கொண்டு வந்து நம்மை அழித்து போடும்படியாக நெகட்டிவா நம்ம இதயத்துக்குள்ள சிந்தனை பண்ண முடியாத ஒரு காரியத்தை
பிசாசம் கொண்டு வர ஒரு தரித்திரத்தினுடைய காரியத்தை கொண்டு வருகிறான், இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு நோயுடைய காரியத்தை கொண்டு வர, ஒரு சாபத்தினுடைய காரியம். வசனம் சொல்லுறது காரணம் இல்லாமல் சாபம் பலிக்காதுன்னு சொல்லி நீதிமொழிகளை படிக்கிறோம். ஆனா அதே வசனத்தை உபாகமத்தில் வந்து நம்ம படிக்கிறோம், நான் உன்னை நேசித்திருக்கிறபடியினால சாபங்களை உனக்கு என்ன மாற்றியிருக்கிறேன், ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ நம்ம வந்து அதை ரிஜெக்ட் பண்ண கத்துக்கணும். பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளையும் ரிஜெக்ட் பண்ண கத்துக்கணும். தைரியமா கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம். அதான் அந்த அதிகாரத்தை நம்ம யார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாராக இருக்கிறோம் அப்படின்றத எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொண்டால் பிசாசு எந்த காரணத்திலும் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன காரியம் உங்களுக்கு புரியுதுங்களா? நாம் கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தில் ஒப்புவிடுவோம், நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். எதை நீங்க ரிசீவ் பண்ணணுமோ அதை மட்டும் ரிசீவ் பண்ண கற்றுக்கொடுங்க வருகிறார்கள். பிசாசு நிறைய காரியங்களை கொண்டு வருவான். ஏன்னா உங்களை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கேலித்தனமான ஒரு காரியமா உலக மனிதனுக்கு முன்னால கொண்டு வந்து இவ்வளவு நாளா நீ இயேசுவை நம்பினே உனக்கு என்ன கிடைச்சிச்சு, நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்து உனக்கு என்ன கிடைச்சிச்சு, இல்ல நீ ஒரு தேவனுடைய பிள்ளைய உண்மையா இருந்து உனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஏளனமா நம்ம முன்னால வந்து கேள்வி கேட்டு நம்ம வந்து நம்ம விசுவாசத்துல இருந்து குலைக்க பார்ப்போம். இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணேன், உன் கனவு விசுவாசம் வரல, மனைவி விசுவாசம் வரல, பிள்ளைகள் சரியா வரல, உனக்கு வேலையில காரியங்கள் இருக்குது, உனக்கு பணவரமான காரியங்கள் பிரச்சனைகள் இருக்குது, நீ ஆண்டவரை தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பிசாசனுக்கு முன்னால வந்து பேசிக்கிட்டே இருப்பான். கடிந்து கொள்ளுங்க, உங்களுடைய அதிகாரத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க, தொடர்ந்து கடிந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதனை பண்ணான். இயேசு 3 தடவை கடிந்து கொண்டார். 3 தடவை கடிந்து கொண்டார். கடைசியில சொன்னார், என்னை கூப்பிட்டு நான் இந்த உலகத்தையே கொடுக்கிறேன் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு, உடைய தேவனாகிய கர்த்தரை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்குது, என்னை விட்டு போ சாத்தானே என்று சொல்லி கடிந்தார் கடைசி முறையாக. அப்படி என்ன நடந்துச்சா? பிசாசு அவனை விட்டு போய்விட்டது என்று வேதம் தெளிவாக எழுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு தடவை கடிந்தா ஒருவேளை நீ என்னைக்கெல்லாம் ஒரு தடவை நான் கடித்தேனே திரும்ப எனக்கு சிந்தனை வருது, 2வது கடிந்து கொள்ளுங்க. அப்பொழுது சிந்தனை வருது, 3வது கடிந்து கொள்ளுங்க. எப்போ உங்களுக்கு அந்த சிந்தனை போகுது அப்பொழுது அது வரைக்கும் இயேசு நாமத்துல போ பிசாசு என்னை விட்டு, உனக்கு பிசாசு உனக்கு என்னுடைய வாழ்க்கையில எதை கிடையாது, நான் இயேசுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்க சமாதானத்தை, இயேசு எனக்கு கொடுத்திருக்க சந்தோஷத்தை நீ குலைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடணும். அதை சொல்ல கற்றுக்கொள்ளணும். வருகிற நாட்கள்ல நீங்க உங்க விசுவாசத்தை அப்படி மஜ்பூத் பண்ணுங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபிங்க. பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பேர பிள்ளைகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, யாரு விசுவாசத்தை வராமல் இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபிங்க. விசுவாசத்தின் வார்த்தைகளை அவங்க மேல ரிலீஸ் பண்ணி விடுங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விசுவாசத்தின் வார்த்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். நான் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுற பொழுது நிறைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகளை இயேசு நாமத்துல அதோட ஆஷிஷ் மேல அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணுகிறேன், அது மேல அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். எனக்கு தெரியும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் இருக்கிறாங்க, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்க, எல்லாம் ரைட் தான். பட் இதை விட ஆசீர்வாதமா ஆண்டவர் மாற்றுவார். ஏன்னா அந்த வார்த்தைக்கு மேல ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு மேல ஆசீர்வாதத்தின் வார்த்தை, ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு மேல ஆசீர்வாதத்தின் வார்த்தை, ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு மேல ஆசீர்வாதத்தின் வார்த்தை, அப்படி ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கொண்டே ஒரு பெரிய மலையை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஒரு நாள் என்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில கிரியை செய்யும். நான் அது முழுமையாக விசுவாசிக்க நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். என்னுடைய அனுபவத்தை தான் இன்னைக்கு சொல்லுவேன். நான் ஆசைப்படுறேன், என்னை வசனத்தை கேட்கக்கூடிய நீங்க எல்லாரும் இதே மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை முழுவதும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல ஐயா உமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்தி துதித்து ஆராதிக்கிறோம். நல்ல ஒரு ஆராதனையை கொடுத்து எங்களை மகிழ பண்ணி நன்றியோட துதித்து நல்ல ஆலயத்துக்காக நன்றி. இந்த ஆலயத்துடைய ஆண்டவரே மகன் மாளிகை சரோஜ ஆண்டிக்காக பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஆராதிக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான இடத்தை எங்களுக்கு தந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனாலயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மனோஜ் பிரதருக்காக ஒரு குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலே இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி நடத்தக்கூடிய சகோதரர்கள் நன்றி செலுத்துகிறோம். சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்காக புதாக கட்டக்கூடிய வீடு, அங்க வரக்கூடிய வாடகைக்காக வீடுகளுக்கு வீடு வாங்கி வரக்கூடிய குடும்பங்கள்,
கரங்களை ஒப்படைக்கிறது ஆராதனைக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த தெருவு சத்தத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை கரங்களை ஒப்படைக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரக்கூடிய அச்சுறுத்தல் நிறைய இடங்கள் காலியாக இருக்கிறது, சேர்கள் காலியாக இருக்கிறது. ஒவ்வொரு சேர்களையும் ஆண்டவரே ஆத்துமாக்கள் வரணும், குடும்பங்கள் வரணும், கணவன் வரணும், மனைவி வரணும், பிள்ளைகள் வரணும். ஆண்டவரே தேவனுக்கென்று ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்கள், ஆண்டவரே தேவனுக்கென்று ஆண்டவரே எரிவோடு நிற்கக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நல்ல அந்த உற்சாகம் உள்ளவர்களே, இந்த வாலிபர் சகோதரர்களை சகோதரிகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த குடும்பஸ்தர்களை பிள்ளைகளை ஆண்டவரே கொண்டு வரக்கூடிய செபிக்கிறோம் ஐயா. நாட்கள் பெரிய அற்புதம் செய்கிறார்கள். இந்த பகலே ஆண்டவரே கடந்து வந்த எல்லா குடும்பங்களும் கரங்களை ஒப்படைக்கிறார். ரைட்டுக்காக அவருடைய சிஸ்டர் அனிஷாவுக்காக, பிள்ளைகளுக்காக, அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வருடத்துக்கு பிறகு நாங்கள் ஒன்று சேர்ந்து குடும்பமாக துதிக்க ஆராதனை நல்ல கிருபையை தந்து நன்றி செலுத்துகிறோம். அருமையான சிஸ்டர் ஜிபிக்காக, அன்றைய ஜோயலுக்காக, அருமையான ஜோகனுக்காக இன்றைக்கு மார்னிங் டியூட்டி ஆனது அவர் வர முடியாமல் போயிடுச்சு. அந்த குடும்பத்தை அவருடைய கரங்களை ஒப்படை ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பாங்க, அவரை பலப்படுத்துகிறாங்க. இன்னும் அருமையான அந்த பிபின், அந்த எலிசபெத் அவர்கள் பீகாரில் இருக்கிறாங்க. இந்த மார்ச் மாதத்துல தான் திரும்பி வர்றாங்க. பாப்பா சின்ன பாப்பாவுக்கு அவங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதியும் தொடர்ந்து நாங்கள் இங்கே மியூசிக் கிளாஸ்கள் எல்லாம் நடத்தணும். அதுக்கான வழிகள் வாசல்களை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். அருமையான போரேஸ் சுனாலி அந்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த வாரத்தில் அவர் தொடர்ந்து கடந்து வருவார்கள். அப்புறம் சஞ்சய் அவருடைய ஆண்டவரே மச்சா உடம்பு சொல்லாம அவருடைய கங்காராமில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, சீரியஸா இருக்கிறாங்க. சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். தம்பி பையனுக்காக சாமுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற வாரங்களில் அவர்கள் தொடர்ந்து குடும்பங்கள் வரட்டும். தேவனை ஆராதிக்க இவரோடு சேர்ந்து அநேக புதிய குடும்பங்களை தேவரை நீ கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெரிய அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இடங்கள் நிரம்பி வழியிருக்கும், ஆத்மாக்கள் வந்து சேரட்டும். தேவனுடைய நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகும். கரங்களை ஒப்படைக்கிறோம். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆராதனையின் நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சுற்றுப்புறங்களை அன்றவரே எங்களுக்காக அனுகூலமாக மாற்ற முடியாத நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. आमेन, 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 हालेलुया, हालेलुया। पिता परमेश्वर की प्रेम, यीशु मसीह की करुणा और कृपा, पवित्र आत्मा की संगति और सौभाग्य हमेशा हमेशा के लिए यीशु मसीह के दूसरे आगमन तक बने रहे। आमेन, हालेलुया। ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.